இவர்களின் மூளை அமைப்பானது இயற்கையிலேயே ஒரு முன்னெடுக்கும் திறனை கொண்டிருக்கு. இவர்களின் உடல் ரீதியான இயக்கத்தில் அட்ரினலின் சுரப்பு மற்றவர்களை விட சற்று கூடுதலாக இருப்பதையும், அதுவே இவர்களை ஒரு நிலையற்ற அல்லது தேக்கமான சூழலிலிருந்து விடுவித்து எப்போதும் ஒரு இயக்க நிலையில் வைத்திருப்பதையும் நாம் காண முடியும். இது ஒரு மனத்தத்துவ மாற்றமாக வெளிப்படும் போது எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் துணிச்சலா ஒரு குழுவை வழிநடத்தும் தலைமை பண்பா உருவெடுக்குது. இந்த ஆற்றல் மிகுதியால் இவர்கள் எதையும் ஒளிவு மறைவின்றி நேரடியாக வெளிப்படுத்தும் ஒரு நேர்கோட்டு சிந்தனையை கொண்டிருக்காங்க. கோள்களின் கதிர்வீச்சு என்பது நமது அகப்பார்வையை தீர்மானிக்கும் ஒரு கருவியை செயல்படுது. குறிப்பாக மந்தமான இயக்கமும் அதே சமயம் வலுவான ஈர்ப்பு விசையும் கொண்ட ஒரு கோள் விண்வெளியில் தனது பாதையை மாற்றப் போதோ அல்லது தனது சுழற்சி வேகத்தில் ஒரு தோற்ற மாற்றத்தை அடையும் போதோ அது புவி சார்ந்த மனிதர்களின் ஆழ்மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த ஆற்றல் மாற்றமானது ஒருவரின் தொழில் சார்ந்த முடிவுகள், நிதி மேலாண்மை மற்றும் குடும்ப உறவுகளில் பிரதிபலிக்குது. இது ஏதோ ஒரு மாய செயல் அல்ல, மாறாக அந்தந்த கோள்களின் காந்தப்புலம் மனித மூளையின் உட்பகுதி செயல்பாடுகளில் ஏற்படுத்தும் ஒரு தூண்டுதல் தான். இந்த தூண்டுதல்கள் ஒருவருக்கு எப்போது நிதானத்தை கொடுக்கும் அல்லது எப்போது வேகத்தை கொடுக்கணும் என்பதை தீர்மானிக்குது. தற்போது அண்டவெளியில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு குறிப்பிட்ட கோளின் பின்னோக்கி நகர்வு என்பது ஒரு வகையான ஆற்றல் தேக்கத்தை நீக்கிவிட்டு புதிய அதிர்வுகளை உருவாக்கப் போகுது. ஒருவரின் நீண்டகால உழைப்பிற்கான பலனை வழங்குவதற்கும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தடைகளை உடைப்பதற்கும் ஒரு அறிவியல் வாய்ப்பாக அமையுது. குறிப்பாக அஸ்வினி, பரணி மற்றும் கார்த்திகை போன்ற நட்சத்திர மண்டலங்களுக்கு உட்பட்ட தனிநபர்களுக்கு அந்தந்த நட்சத்திரங்களின் ஒளிச்சிதறல்கள் மற்றும் கதிர்வீச்சின் தீவிரத்திற்கு ஏற்ப இந்த மாற்றங்கள் மாறுபடக்கூடும். இந்த மின்காந்த அலைகளின் தாக்கத்தால் ஒருவரின் பொருளாதார நிலை மேம்படுவதும், தொழில் நோக்கங்களில் புதிய தெளிவு பிறப்பதும், சமூக ரீதியான அதிகாரம் கிடைப்பதும் ஒரு தொடர்ச்சியான நிகழ்வாக மாறப்போகுது. இந்த பிரபஞ்ச சக்தியின் சீரமைப்பை சரியாக புரிந்து கொண்டு நமது ஆற்றல் அதிர்வுகளை அதற்கேற்ப ஒருநிலைப்படுத்தினால் வரப்போகும் கால மாற்றங்களை நமக்கு சாதகமான வெற்றிகளாக மாற்றியமைக்க முடியும். அண்டவெளியின் இயற்பியல் விதிகளுக்கு உட்பட்டு இயங்கும் கோள்களின் சுழற்சி என்பது ஒரு துல்லியமான கணித கட்டமைப்பு தான். விண்வெளியில் ஒவ்வொரு கோளும் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் சாய்ந்து தமக்கே உரிய சுற்றுப்பாதையில் பயணிக்கும் போது அவை பூமியின் மீது செலுத்தும் ஈர்ப்பு விசை அழுத்தங்கள் சீரற்ற முறையில் மாறுபடுது. இந்த மாற்றங்கள் வெறும் வானியல் நிகழ்வுகள் மட்டுமல்ல, இவை மனித மூளையில் உள்ள நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களின் வேகத்தை மறைமுகமாக பாதிக்குது. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட ராசி மண்டலத்தை சேர்ந்த தனிநபர்கள் இந்த ஆற்றல் மாறுபாடுகளின் போது தங்களின் முடிவெடுக்கும் திறனில் ஒரு புதிய தெளிவையோ அல்லது தீவிரத்தையோ உணர்றாங்க. இது தெய்வீகத்தின் ஒரு பகுதியாக கருதப்பட்டாலும் அதன் அடிப்படை என்பது பிரபஞ்சத்தின் மின்காந்த அதிர்வுகள் ஒரு மனிதனின் உள்மனதோடு எவ்வாறு ஒத்திசைக்கின்றன என்பதில்தான் இருக்குது. இத்தகைய சூழலில் ஒரு தனிநபர் தனது கவனத்தை ஒருமுகப்படுத்தும் போது அண்டத்தின் ஆற்றலை தனது சுய முன்னேற்றத்திற்காக அறுவடை செய்ய முடியுது. இந்த ஆற்றல் சுழற்சியின் ஒரு பகுதியாக தற்போது நிகழும் பாரிய கோளின் திசை மாற்றமானது மனிதர்களின் மன உறுதியை மேம்படுத்தும் ஒரு காரணியாக செயல்படுது. ஒரு தனிநபர் தனது இலக்கை நோக்கி பயணிக்கும் போது ஏற்படும் தடைகள் என்பது உண்மையில் தடைகள் அல்ல, அவை மூளையின் செயல்திறனை சோதிக்கும் ஒரு வடிகட்டுதல் முறை போலத்தான். திட்டமிடுதல் மற்றும் கடின உழைப்பின் மூலமாக எதையும் சாதிக்கும் வல்லமை கொண்டவர்களுக்கு இத்தகைய கோள்களின் இடமாற்றம் ஒரு விநியோகியாக அமையுது. பிறரை சார்ந்து வாழாமல் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கும் திறன் படைத்தவர்களின் ஆழ்மனதில் இந்த விண்வெளி மாற்றங்கள் ஒரு நேர்மறையான அழுத்தத்தை உருவாக்குது. இது ஒருவரின் நீண்டகால திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்த தேவையான துணிச்சலையும் விடாமுயற்சியையும் தர்க்க ரீதியாக தூண்டுது. ஒரு இயந்திரத்தின் பாகங்கள் எவ்வாறு துல்லியமாக சீரமைக்கப்படும் போது அதன் வேகம் அதிகரிக்குதோ அதே போல விண்வெளி பொருட்களின் இந்த இடமாற்றம் மனித வாழ்வின் சிக்கல்களை சீரமைக்கும் ஒரு நுட்பமான அறிவியல் செயல்முறையாகும். குறிப்பாக ஒரு கோள் தனது நேர்கோட்டு பயணத்தில் இருந்து விலகி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னோக்கி நகரும் தோற்றத்தை அடையும் போது அது பூமியின் மீது செலுத்தும் கதிர்வீச்சின் தீவிரம் ஒரு மென்மையான அதிர்வெண்ணுக்கு மாறுது. இது ஒரு கடுமையான ஆசிரியரின் கண்டிப்பு குறைந்து வழிகாட்டுதல் அதிகரிக்கும் ஒரு சூழலை போல இருக்குது. இந்த 138 நாட்கள் நீடிக்கும் கால அளவு என்பது வெறும் தேதிகள் அல்ல, இது மனிதர்களின் சிந்தனை முறையில் ஒரு மிகப்பெரிய மறுசீரமைப்பை ஏற்படுத்தும் ஒரு கலாச்சாரம். இக்காலகட்டத்தில் முன்னதாக எடுக்கப்பட்ட தவறான முடிவுகள் திருத்தப்படுவதற்கும் நிதி மேலாண்மையில் புதிய யுக்திகளை கையாளுவதற்கும் தேவையான மூளைச்செல்கள் மிகுந்த சுறுசுறுப்புடன் இயங்கும். இதன் விளைவாக பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கங்கள் சீரடைந்து ஒரு நிலையான நிதிநிலையை உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் அறிவியல் ரீதியாக அதிகரிக்குது. தொடர்ச்சியான பயணங்கள் மற்றும் தகவல் தொடர்பு மூலம் புதிய வாய்ப்புகள் ஒருவரை தேடி வரும்போது அதை சரியாக பகுப்பாய்வு செய்து பயன்படுத்திக் கொள்வதற்கான தருணம் இது. விண்வெளியின் இந்த மின்காந்த மாற்றங்கள் ஒருவரின் சமூக அந்தஸ்தையும் தனிப்பட்ட வாழ்வின் மகிழ்ச்சியையும் ஒரு புதிய தளத்துக்கு எடுத்துச் செல்கிறது. இது ஏதோ ஒரு தற்செயலான நிகழ்வு என்று கடந்து விடாமல் பிரபஞ்சத்தின் பேராற்றல் நமது நரம்பு மண்டலத்தின் வழியாக செலுத்தும் ஒரு நேர்மறை மின்சாரம் என்பதை புரிந்து கொள்ளணும். இத்தகைய ஆற்றல் அதிர்வுகள் ஒருங்கிணைக்கப்படும் போது ஒரு தனிநபரின் வாழ்க்கை என்பது ஒரு முறையான வணிக திட்டத்தைப் போலவும் சீரான இயந்திர இயக்கத்தைப் போலவும் மிகுந்த செழுமையோடும் வெற்றியோடும் இயங்கத் தொடங்கும். அடுத்த சில மாதங்களில் நிகழப்போகும் இந்த மாற்றங்கள் அனைத்தும் ஒருவரின் கடந்தகால அனுபவங்களை ஒரு பாடமாக மாற்றி எதிர்காலத்தை ஒரு மாபெரும் வெற்றிக்களமாக மாற்றியமைப்பதற்கான தர்க்க ரீதியான அடித்தளமாகும். பிரபஞ்சத்தின் மின்காந்த மாற்றங்கள் வெறும் புற சூழ்நிலைகளை மட்டும் மாற்றுவதில்லை, அவை மனித உடலியங்கியலில் ஆழமான ஹார்மோன் மாற்றங்களை ஏற்படுத்துது. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட கோளின் கதிர்வீச்சு அதிர்வெண்கள் மாறுபடும் போது
அது மனித மூளையிலுள்ள ஹைப்போதலமஸ் பகுதியை தூண்டி மன அழுத்தத்தை குறைக்கும் செரடோனின் மற்றும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் டோபமைன் போன்ற வேதிப்பொருட்களின் சுரப்பை சீரமைக்குது. இந்த உயிரியல் மாற்றமே ஒரு தனி மனிதனை சமூகத்தில் மிகுந்த ஆற்றலுடனும் தெளிவான சிந்தனையுடனும் செயல்பட வைக்குது. இதன் விளைவாக வணிக ரீதியான முடிவுகளில் ஒருவித தர்க்க ரீதியான துல்லியம் பிறக்குது. எதிர்பார்ப்புகளையும் சவால்களையும் எதிர்கொள்ளும் போது பதற்றம் அடையாமல் நிதானமாக செயல்படும் ஒரு தற்காப்பு மனநிலையை இந்த ஆற்றல் அதிர்வுகள் உருவாக்குது. இது எதிரிகளை தந்திரமாக வீழ்த்துவதை விட உங்கள் செயல்திறன் மூலம் அவர்களை செயலற்றவர்களாக மாற்றும் ஒரு உயர்நிலையை தருது. அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இக்காலகட்டத்தில் நிகழும் கதிர்வீச்சு மாற்றங்கள் அவர்களின் குரல் வளத்திலும் உடல் மொழியிலும் ஒருவித காந்தத்தன்மையை உருவாக்குது. இதன் மூலம் அதிகார மையங்களின் ஆதரவையும் அரசு ரீதியான அனுகூலங்களையும் பெறுவது எளிதாகுது. உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் பலமடைவதால் குறிப்பாக குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் ஒரு நேர்மறையான முன்னேற்றம் காணப்படுது. கல்வியில் ஈடுபவர்களுக்கு மூளையின் நரம்பு மண்டலங்கள் தகவல்களை சேமிக்கும் திறனை அதிகரித்து கொள்ளுது. இதனால் போட்டித் தேர்வுகள் மற்றும் அரசு பணி சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடுபவர்கள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிகச்சிறந்த முடிவுகளை எட்ட முடியுது. இது ஒரு தற்செயலான நிகழ்வல்ல, மாறாக உங்களின் கவனச்சிதறல்கள் குறைந்து இலக்கை நோக்கிய ஒருமுகப்பட்ட தேடல் அதிகரிப்பதன் அறிவியல் விளைவுதான். தொழில் மற்றும் கூட்டு முயற்சிகளில் ஈடுபடுபவர்களுக்கு இக்காலகட்டத்தில் ஒருவித தெளிவான தொலைநோக்கு பார்வை கிடைக்குது. இதுவரை இருந்த குழப்பங்கள் நீங்கி மனத்தெளிவு பிறப்பதால் திட்டமிடப்படாத சில செயல்பாடுகள் கூட மிகச்சிறந்த லாபங்களை தேடித்தரும் அளவுக்கு உங்களின் உள்ளுணர்வு கூர்மையுடையது. பிறரின் எண்ண ஓட்டங்களை அவர்களின் முகபாவனை மற்றும் உடல் மொழி மூலம் துல்லியமாக கணிக்கும் திறன் மேம்படுது. இது உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடையே இருந்த கசப்புணர்வுகள் நீங்கி ஒரு சுமூகமான இணக்கமான சூழலை உருவாக்குது. நீதிமன்ற விவகாரங்கள் மற்றும் சட்ட ரீதியான சிக்கல்களில் தர்க்க ரீதியான வாதங்கள் முன்வைப்பதன் மூலம் சாதகமான முடிவுகளை எட்ட முடியும். புதிய சொத்துக்கள் வாங்குவது அல்லது கட்டுமான பணிகளை தொடங்குவது போன்ற பெரிய முதலீடுகளுக்கு தேவையான மனத்திடமும் நிதி மேலாண்மை திறனும் இந்த ஆற்றல் மாற்றங்களால் உறுதிப்படுத்தப்படுது. பணியிடங்களில் உங்களின் ஹார்மோன் சமநிலை சீராக இருப்பதால் சக ஊழியர்களுடனான உரையாடல்களில் ஒரு முதிர்ச்சியான அணுகுமுறை வெளிப்படும். பதவி உயர்வு, பணியிட மாற்றம் போன்ற எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் போது அது உங்களின் கார்டிசோல் அளவை குறைத்து நீண்டகால ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்குது. வியாபாரிகள் தங்களின் வாடிக்கையாளர்களிடம் காட்டும் நிதானமும் சந்தை போட்டிகளை சமாளிக்க பயன்படுத்தும் சாதுரியமும் ஒரு புதிய வணிக கட்டமைப்பை உருவாக்கும். கலைஞர்களுக்கு அவர்களின் கற்பனை திறன் உச்சத்தில் இருப்பதால் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கடின உழைப்பு என்பது ஒரு சுமையாற்றி உற்சாகமான பயணமாக மாறுவதை நீங்கள் உணர முடியும். குறிப்பாக குடும்ப உறவுகளில் அன்பும் பாசமும் அதிகரிப்பதற்கு காரணமாக அமைவது மூளையில் சுரக்கும் ஆக்சிடோனின் அளவை சமநிலை பெறுவதே ஆகும். இவை ஒட்டுமொத்த பிரபஞ்ச மாற்றமும் ஒரு மனிதனை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு முழுமையான பரிணாம வளர்ச்சியை நோக்கி அழைத்துச் செல்லுது. பிரபஞ்சத்தின் சுழற்சியில் நிகழும் இந்த ஆற்றல் மாற்றங்கள் சில நேரங்களில் நமக்கு சாதகமற்றது போன்ற ஒரு மாயை உருவாகலாம். ஆனால் அவை உண்மையில் ஒரு மனிதனின் மன வலிமையை செதுக்கும் பயிற்சி களங்களே. இத்தகைய காலங்களில் வெளிச்சூழ்நிலைகளை கட்டுப்படுத்துவதை விட நமது சுய ஒழுக்கத்தையும் மனக்கட்டமைப்பையும் சீரமைப்பதே தர்க்க ரீதியான தீர்வு. உங்களை ஒரு காலத்தில் உதாசீனப்படுத்திய சக்திகள் அல்லது நபர்கள் மீண்டும் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவது என்பது ஒரு தற்செயலான நிகழ்வல்ல. அது உங்களின் ஆற்றல் அதிர்வுகள் உயர்நிலையை அடைந்துவிட்டதன் அறிகுறி. இந்த உயர்நிலையை தக்க வைத்துக் கொள்ள தேவையற்ற உரையாடல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து சொற்களில் ஒருவித நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். இது உங்கள் மூளையின் முன்மூளை பகுதியில் ஒரு நிலைத்தன்மையை உருவாக்கி சிக்கலான நேரங்களிலும் சரியான முடிவுகளை எடுக்கும் திறனை வலுப்படுத்துது. இளம் தலைமுறையினரை பொறுத்தவரை கல்வி மற்றும் விளையாட்டுத் துறைகளில் ஏற்படும் வெற்றிகள் என்பது முறையா திட்டமிடுதலின் விளைவுதான். மூளையின் கற்றல் திறனை மேம்படுத்த ஆசிரியர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் வழிகாட்டுதல்கள் ஒரு தரவு தொகுப்பாக ஏற்றுக்கொள்வது சிறந்த பலனை தரும். இது மாணவர்களின் கல்வி பயணத்தில் ஒரு தெளிவான பாதையை உருவாக்கி அவர்கள் விரும்பிய உயர்கல்வி நிலையங்களில் நுழைவதற்கான வாய்ப்புகள் அறிவியல் ரீதியாக உறுதிப்படுத்தது. விண்வெளியில் மந்தமான கதிர்வீச்சுகள் விலகத் தொடங்கும் போது அதுவரை நிலவி வந்த ஒருவித பதற்றமும் மனசோர்வும் காணல் நீராய் மறைவதை உணர முடியும். இதற்கு மாற்றாக ஒரு புதிய தன்னம்பிக்கையும் துணிச்சலும் நரம்பு மண்டலங்களில் ஊடுருவி மாறுபட்ட கோணங்களில் சிந்தித்து தடைகளை உடைக்கும் ஆற்றலை வழங்குது. பொருளாதார மேலாண்மையை பொறுத்தவரை வரவுகளை விட செலவுகளை கட்டுப்படுத்தும் ஒரு தர்க்க ரீதியான அணுகுமுறை இக்காலகட்டத்தில் மிக அவசியம். தேவையற்ற விரயங்களை தவிர்த்து சுபமான மற்றும் பயனுள்ள முதலீடுகளில் மட்டும் கவனத்தை செலுத்துவது நீண்ட கால நிதி நிலைத்தன்மைக்கு வழிவகுக்கும். உடல் உழைப்பு என்பது ஒரு சுமையாக தெரியாமல் அது எண்டோர்ஃபின் போன்ற மகிழ்ச்சியான ஹார்மோன்களை சுரக்கச் செய்யும் ஒரு கருவியாக மாறுது. கடின உழைப்பிற்கான பலன் என்பது ஒரு கணித விதி போல நிச்சயம் உங்களை வந்து சேரும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறைய தொடங்குவதும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதும் மனதிற்கு ஒரு நிம்மதியான சூழலை உருவாக்கும். இருப்பினும் கோள்களின் கதிர்வீச்சு உங்கள் பொறுமையை சோதிக்கும் விதமாக பல தாமதங்களை ஏற்படுத்தலாம். இது உங்களை வீழ்த்துவதற்காக அல்ல, மாறாக உங்களை இன்னும் பக்குவப்படுத்துவதற்காக என்பதை உணர்ந்து நிதானத்தை கடைபிடிக்கணும். குறிப்பாக பெண்கள் தங்களின் உடல் நலனில் ஒரு தர்க்க ரீதியான அக்கறை காட்டுவது அவசியம். சரியான உணவு முறையும் ஓய்வும் உங்களின் உயிரியல் கடிகாரத்தை சீராக வைக்கும். தொழில் ரீதியாக புதிய முதலீடுகள் செய்யும் போது கடன்களை தவிர்த்து தங்களின் சுய சேமிப்பை பயன்படுத்துவதே அறிவார்ந்த செயலாகும். கூட்டுத் தொழிலில் இருப்பவர்கள் தங்களின் கூட்டாளிகளின் மென்மையான அதே சமயம் தெளிவான தகவல் தொடர்பை கொண்டிருப்பது பிணக்குகளை தவிர்க்க உதவும்.
பணியிடங்களில் பொறுப்புகள் அதிகரிக்கும் போது கவனச்சிதறல்களை குறைக்கும் நுட்பங்களை பின்பற்றுவது உங்கள் உற்பத்தி திறனை மேம்படுத்தும். தேவையற்ற விமர்சனங்களை ஒரு பின்னூட்டமாக மட்டுமே எடுத்துக்கொண்டு உங்கள் இலக்கில் உறுதியாக இருந்தால் சொந்த வீடு போன்ற வாழ்நாள் கனவுகள் நனவாவதற்கான புறச்சூழ்நிலைகள் தாமாகவே கனிந்து வரும்.